தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் 82 சுங்கச்சாவடிகளும், மாநில நெடுஞ்சாலைகளில் 7 சுங்கச்சாவடிகளும் செயல்பட்டு வருகின்றன. இதில் 78 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் ஆண்டுக்கு ஒருமுறை 5 முதல் 10% வரை கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இந்த சுங்கச்சாவடிகளில் 2 கட்டங்களாக கட்டணம் உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இதன்படி கடந்த ஏப்ரலில் 40 சுங்கச்சாவடிகளில் 25 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மதுரை, சேலம், திருச்சி, திண்டுக்கல், உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, விக்கிரவாண்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது. சாலைகள் சரியாக பராமரிக்கப்படாத நிலையிலும் மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கார்களுக்கு 5 ரூபாயும், லாரிகளுக்கு 20 ரூபாயும், மாதாந்திர கட்டணத்தில் 65 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரையும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து வருஷம் டோல்கேட் விலை ஏறிட்டே போகுது. இதனால் லாரி டிரைவர் நாங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணுங்க, ஒரு விலையை. 45 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு அந்தளவுக்கு ரோடும் ஒன்றும் சரியில்லை. இது ஏற்கனவே அதிகம்தான். இது மறுபடியும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. நாங்கள்லாம் இப்போ எப்படி போகிறது? இதனால் எங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. ரோடு சரி பண்ணணும்னா, ரெண்டாவது லைட் வசதி எதுவுமே கிடையாது. வளையங்குளத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஏகப்பட்ட டைம் மறியல் பண்ணியிருக்கோம். ஆனால் சொல்கிறேன்னு செய்கிறேன்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்றாங்க.